ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த ரீசனுக்காக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோ சைன் வந்து அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணனாவே மோஸ்ட்லி வந்து அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசியில் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னென்ன காரணத்தினால ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கக்கூடாது. ஃபோட்டோவில் வந்து கேப்பு, கிளாஸ் இதெல்லாம் வந்து வியர் பண்ணியிருக்கக்கூடாது. ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடாது. ஃபுல் பாடி தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபேஸில் வந்து ஒரு சைடு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து குரூப் ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. செல்ஃபி ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மார்ஃப்ட் பண்ண ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. ஃபோட்டோ இல்லாமல் இருந்தது அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? என்டிபிசி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டுடியோவில் தான் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுக்கணும். அதுவும் வந்து ரீசெண்டாக வந்து எடுத்த ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொபைலில் எடுத்த ஃபோட்டோ வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டுடியோவில் போய் எடுத்து அந்த சாஃப்ட் காப்பியை வந்து நீங்கள் வாங்கி வச்சு அதை வச்சு அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் பிளாக் லெட்டர்ஸில் வந்து இருக்கக்கூடாது. நம்ம ரன்னிங் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். அதனால் சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் பிளாக் லெட்டர்ஸில் வந்து போடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோசிங் டேட்டுக்குள்ளே அந்த குவாலிஃபிகேஷனுக்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? க்ளோசிங் டேட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் வந்து ராங்காக ஃபில் பண்ணுறது. டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக வந்து தப்பே பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் டேட் ஆஃப் பர்த் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் தான் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோட்டீஸ்க்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் வந்து நீங்கள் 2-3 ஆர்ஆர்பிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்லேருந்து வந்து டிபார் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, டிபாரும் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட்டோட நேம் வந்து டிபார் லிஸ்ட்டில் இருந்து அவங்களும் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது இன்கம்ப்ளீட் இன்கரெக்ட்லி ஃபில்டு அப்ளிகேஷன். இன்கரெக்டாக வந்து நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஃபீஸும் பே பண்ணிடுங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து என்ன ரீசனுக்காக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் ஃபைனலு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகாத அளவுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ண ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகாத அளவுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஃபோட்டோவில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஃபோட்டோ வந்து அவங்க சொல்லியிருக்க ப்ரொசீஜர் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆகாது. இப்போ ஆர்ஆர்பி, ஏஎல்பி டெக்னீஷியன் இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து ஃபோட்டோ வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா திரும்ப வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வந்து கொடுத்து பண்ணாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, வீடியோவில் வந்து எடுத்த ஃபோட்டோ தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு அதோட சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சு அதை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதில் இருக்க நேமு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்ததுனா தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே வந்து கொடுங்க.
எந்த ரிசல்ட் டேட்டா இருந்தாலும் சரி, உங்களோட பேருக்கு அப்புறம் இனிஷியல் இருக்கிறது எல்லாமே வந்து 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வந்து ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.